ஒரு காலத்தில் சந்திர வம்சத்தில் பிறந்த மிர்தானதம்பூர் என்பவன் பிறந்தார்கள். அவனது வம்சத்தில் பலர் நீர்களை பிறந்தார்கள். அவர்களது வரலாறும் வீர செயல்களும் தர்ம போராட்டங்களும் சேர்ந்த மகத்தான காவியமே மகாபாரதம். பாரத வம்சத்தில் சாந்தனு என்ற மன்னன் ஆட்சி செய்தான். அவன் கங்கை தேவியை மணந்தான். நானும் சாந்தனு. அவர்களுக்கு தேவவிரதன் என்ற மகன் பிறந்தான். பின்னர் சாந்தனு சத்தியவதி என்ற பெண்ணை மணக்க விரும்பிய போது அவளது தந்தை ஒரு நிபந்தனை வைத்தார். அதாவது சத்தியவதியின் மகன்களே அரசராக வேண்டும் என்பதே அது. தந்தையின் மகிழ்ச்சிக்காக தேவவிரதன் தனது அரச உரிமையை துறந்து திருமணம் செய்ய மாட்டேன் என்று கடுமையான சத்தியம் செய்தான். அந்த பயங்கரமான சத்தியத்தை கண்டு அவனை பீஷ்மர் என்று உலகம் போற்றியது. பீஷ்மரின் பாதுகாப்பில் ஹஸ்தினாபுரம் வளர்ந்தது. ஆனால் சத்தியவதியின் மகன்கள் காலமான பின் அரச வம்சத்தில் குழப்பம் ஏற்பட்டது. அதனால் வியாச முனிவர் மூலம் திருதராஷ்டிரன் மற்றும் பாண்டு ஆகியோர் பிறந்தார்கள். திருதராஷ்டிரன் கண் பார்வையற்றவர், பாண்டு நோயால் பாதிக்கப்பட்டவர். இதுவே பின்னர் உலகத்தை நடுக்கமடைய செய்த கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்கள் பிறக்க காரணமான தொடக்கமாக அமைந்தது.